தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ஜீவ வார்த்தை என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலம் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்குள்ளே கொண்டு வருவதை நிமித்து மிகுந்த சந்தோஷம். ஆவியானவர் தொடர்ந்தும் நடத்துவாராக. ரோமர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல கடந்த செய்தியில பார்த்தோம். நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாற்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். எப்படி நடக்க வேண்டும்? அன்பு கூறுவர்களாய் நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமா இருந்ததை பார்க்கலாம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமா இருக்கிறது. விசுவாசிகளான போது ரட்சிப்புன்னா நித்திய ஜீவனை குறித்து சொல்லுகிறார். இப்ப விசுவாசிகளான போது ரட்சிக்கப்பட்டுட்டோம் என்று சொன்னவரே, இப்ப ரட்சிப்பு சமீபமாய் இருந்தது. இப்ப விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததுன்னு சொல்றாரு. அப்ப இன்னும் ரட்சிக்கப்படலையா என்ற ஒரு கேள்வி இங்க வருது. நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமா இருக்கு. இது அந்த நிகழ்கால ரட்சிப்பை குறித்து பேசுகிறார். நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறார். அப்ப ரட்சிக்கப்பட்டோம் சொல்றோமே, அப்ப அதென்ன? இவரங்க விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமா இருந்ததை பார்க்கலாம். விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமா இருந்தது என்றுதான் சொல்றாரு. அப்ப ரட்சிக்கப்பட்டோம் சொல்றோமே. ஒரு மனிதன் தெய்வத்தை அறியாதவனாக, ஏற்றுக்கொள்ளாதவனாக, சரியாக விளங்கிக் கொள்ளாதபடி தேவன் இல்லாத காரியங்களுக்கு பின்னாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, அவருக்கு விரோதிகளாய், துரோகிகளாய், பாவிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, அந்த மனிதனை ஆண்டவர், ஆவியானவர், அவருடைய பிதாவானவர் அவருடைய வார்த்தை மூலம் அவனோடு பேசுகிறார், உணர்த்துகிறார், இடைப்படுகிறார். வார்த்தை மூலம் நல்லா கவனிக்கணும். ஏன்னா அந்த வார்த்தைக்குத்தான் இந்த ரட்சிக்கிற வல்லமை உண்டு. ஏன்னா அந்த வார்த்தை தான் உண்டு. அப்ப இப்படியாக வாழுகிறவங்களை அந்த வார்த்தை மூலமாக உணர்த்தி பேசும்போது உணர்த்தப்படுகிறவன் அங்க தேவனுடைய இந்த சித்தத்தின்படி அவன் ரட்சிக்கப்படுகிறான், உணர்த்தப்படுகிறவன். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் இயேசு சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது ரட்சிப்பு என்கிற காரியம் வருகிறது. அது என்ன என்று பார்த்தா கடந்த கால ரட்சிப்பு. கடந்த கால ரட்சிப்புன்னா தெய்வத்தை அறிவதற்கு முன்பதாக ஒரு மனிதன் தான் பிறந்ததிலிருந்து அந்த தெய்வத்தை அறிகிற அந்த நாள் வரை அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல் செய்தவனா அவ்வளத்தையும் ஆண்டவர் மன்னித்து அதுக்கு கணக்கு கேட்காதபடி அதை ஆழத்திலே எறிந்து விடுகிறார். இது கடந்த காலம். இது தெய்வத்தை முதலாக நாங்க ஏற்றுக்கொள்ளும் போது அவர் எந்த ஒரு பாவத்துக்கு கணக்கு கேட்கறது இல்லை, விசாரிக்கிறது இல்லை. அப்படியே மன்னிக்க கழுவியது புது சிருஷ்டியாக மாத்துகிறார். இப்படி மாற்றப்பட்டவர்கள் அந்த ரட்சிப்புல நிலைத்திருக்க வேண்டும். அது நிகழ்கால ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புல நிலைத்திருக்கணும்டா ரட்சிக்கப்படுறவருக்கு ஆண்டவர் ஆவியானவரை தருகிறார். அவருடைய வார்த்தை வேதம் கையில இருக்கிறது. பிதாவாகிய தேவன் உண்டு. அப்ப இந்த கடந்த கால ரட்சிப்பை பெற்ற நாங்க நிகழ்கால ரட்சிப்புல நிலைத்திருக்க வேண்டும். மத்திய 24 ஆண்டவர் சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படும். அப்ப நிகழ்கால இந்த வாழுகிற இந்த நாட்கள் அந்த ரட்சிப்பை நாங்க காத்துக்கொள்ள ஒண்ணு நிலைத்து நிக்கணும்டா தேவனுடைய வார்த்தைய தேடணும், தியானிக்கணும், அது நேரம் கொடுக்கணும். அது மட்டுமில்ல, அதன்படி வாழணும். அதான் முக்கியம். தியானிக்கிற நேரம் கொடுக்கிறது. அத எல்லாவற்றையும் விட
அதன்படி வாழணும். தேடி தியானித்து நேரத்தை கொடுத்தா உணர்த்தப்படுவோம். உணர்த்தப்படும் போது உணர்த்தப்படுகிற அந்த வார்த்தையின்படி தெய்வத்துக்குரிய விதமாக வாழும் போது இந்த நிகழ்கால ரட்சிப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த வாழ்ந்து கொண்டிருக்கும் போது வார்த்தையின் மூலம் உணர்த்தப்படுகிற பாவங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் உணர்த்தப்படும் போது அதை விட்டு விட்டு ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தமாக மாறிக்கொண்டு பாவத்தை வெறுத்தவர்களாக தெய்வத்துக்கு ஏற்ற விதமாக மாறுகிறது தான் அந்த நிகழ்கால ரட்சிப்பு. அப்ப இந்த நிகழ்கால ரட்சிப்புல வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான் அங்கே நாங்க மரிக்கும் போது அல்லது ஆண்டவருடைய வருகை இருக்கும் போது அங்கே நித்திய ஜீவனுக்கு போய் சேருகிறோம். அதுதான் அங்க ரட்சிப்பு, அங்கே நிறைவேறுகிற காரியம். கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு, எதிர்கால ரட்சிப்பு, நித்திய ஜீவன். அதைத்தான் இங்க அவர் சொல்றாரு. நீங்க விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமா இருந்த பிறகு இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இது நித்திய ஜீவன் விசுவாசிகளாக இருந்தபோது இந்த நித்திய ஜீவன் என்கிற காரியம் சமீபமாயிருந்தது. இப்ப நாங்க அந்த ரட்சிப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இது அது அதிக சமீபமாய் இருக்கிறது என்று இங்க தெளிவாக ரட்சிப்பை குறித்த ஒரு காரியத்தை பவுல் ஆவியானவர் மூலமாக எங்களோடு பேசுகிறார். தொடர்ச்சியை அடுத்த செய்திகள்ல பார்க்க ஆவியானவர் எனக்கு உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.